கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த அருமையான 26வது நாளில் நம்மளை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம நன்றி செலுத்தலாம். தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால இன்னும் ஒரு 75 நாட்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம ஒரு 25 நாட்கள் கடந்து வந்துட்டோம். இந்த அருமையான 26வது நாளில் தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர் தேற்ற விரும்புகிறார். காயப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் தேற்ற விரும்புகிறார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்ற போகிறாரு. அவருடைய அன்பு உங்களை அரவணைக்க போகிறது. அவருடைய அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். இத்தனை நாட்கள் நம்மளை கொண்டு வந்த ஆண்டவர், இத்தனை நாட்கள் ஜெபம் என்ற தீபத்தை எழுப்ப வைத்த ஆண்டவர் ஒரு அக்னியை ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறாரு. ஒரு விசுவாச ஃபோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை திரும்பி வீணாக வராது. தேவன் ஒரு வார்த்தையை எதற்காக அனுப்புகிறாரோ அதை செய்து முடித்துட்டு தான் அந்த வார்த்தை திரும்பி வரும். தேவ ஜனங்களே, உங்களை நோக்கி வந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆவியாகவும் ஜீவனாகவும் அது இருக்கிறது. அதற்குள்ள ஜீவன் இருக்கிறது. அது ஏதோ சிந்தனையில் இருந்து பேசின ஒரு வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு மனித திட்டம் அல்ல. நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இரவிலும் அந்த வார்த்தைகளை போட்டு கேட்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களோடு முகமுகமாய் பேசுவார். அது ஒரு காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாத வார்த்தை. அது ஒரு மணிக்கூருக்குள்ள அடங்காத வார்த்தை. ஏனால் அது வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆவியினால் பேசப்பட்ட வார்த்தை. நீங்க எந்த சூழ்நிலையிலோ எந்த கண்ணீரிலும் அந்த வார்த்தைகளை திரும்பி போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த இடத்தை டச் பண்ணாலும் அதில் உள்ள வார்த்தை உங்களோடு பேசும். ஏனென்றால் அது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. இட் cannot be bound by a time. அது ஒரு டைம்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனோடு இருக்கிறதுனால, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால, அந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை எந்த நோக்கத்தோடு உங்கள் உள்ளத்தில் அனுப்பினாரோ அதனுடைய விளைவை நீங்கள் காண்பீர்கள். அருமையான இந்த 100 நாள் ஜெபம், கட்டுகளை உடைக்கும் ஜெபம், இருளை விரட்டும் ஜெபம், அசுத்த ஆவிகளை துரத்தும் ஜெபம், நெடுநாள் கட்டுகளை மாற்றும் ஜெபம், திருமண தடைகள், போராட்டங்கள், வில்லிசூன்யங்கள் எதுவா இருந்தால் என் ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க வெளியே வருகிற ஆமென் ஒரு அபிஷேக ஜெபத்தை தான் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க தேவச்சனமே. அதனால ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் 1வது நாள்ல காட்டின ஆர்வம் குறைந்து போகக்கூடாது. ஆமென். பாதியில் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகம் உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அந்த ஆவியானவர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையின் ரகசியங்களை அவர் அன்ஸ்கிரீன் பண்ணுகிறாரு, அவர் அன்லாக் பண்ணுகிறாரு. இந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று ஆர்வம் கூடி கொண்டிருக்கணும். ஆவியானவர் சிலருடைய ஆர்வங்களை கூட்டி கொண்டிருக்கிறாரு. வாழ்க்கையின் ரகசியங்களை, சில ரகசியமான சத்தியங்களை கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலரெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீங்க. சிலருடைய உள்ளத்தில் ஆண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இது எதற்கு தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தை ஏன் தெரியுமா அனுப்புகிறாரு? அவர் சும்மா அனுப்பல, அது கிரியை செய்யும். அது எதற்காக அனுப்புகிறாரோ அதை செய்து முடித்துட்டு தான் அது திரும்பும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அனுப்புகிற வார்த்தை அது சும்மா திரும்பி வராது. அது தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். அதனால ஆயத்தப்படுங்க. இந்த 100 நாளும் தேவ பிரசன்னம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இதை இருதயமாகிய ஜாடியில், இருதயமாகிய பாத்திரத்தில் ஆமென் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை பத்திரப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒண்ணு கூட தரையில விழாம கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய பகுதியை செய்கிறேன், நீ உன்னுடைய பகுதியை செய். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய பகுதியை செய்ய வேண்டும். God will do his part. You want to do your part. தேவன் அவருடைய செயலை செய்வார். நீங்க உங்க செயலை செய்யணும். கர்த்தர் அபிஷேகம் நிறைந்த வார்த்தையை தருவார். நீங்க அதை இருதயத்தில் கேரி பண்ணணும். நீங்க இருதயத்தில் கேரி பண்ணும்போது மறக்க கூடாது. அது 100ஆக, அது 60ஆக, அது 30ஆக பலன் தரும். அந்த பலனை தடுத்து போடுகிறதற்கு, அந்த அருமையான விதைகளினுடைய பலனை கெடுத்து போடுகிறதற்கு சத்துருவானவன் பறந்து வருவான். அந்த வார்த்தைகளை திருட வருவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அந்த சத்துருனுடைய சத்தங்கள் கேட்கும் பொழுது ஜெபத்தில் தரித்திருந்து, உபவாசத்தில் தரித்திருந்து, அந்த போராட்டம் வரும் பொழுது, அந்த இருளின் ஆவிகள் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தையை அவன் திருட
மாட்டான். தேவன் எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அது நிச்சயமாக நடக்கும். தேவச்சனமே, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆவினால் நிரப்பப்பட விரும்புகிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க, தேவனை நோக்கி உயர்த்துங்க. தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரு. அவருடைய அன்பு உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பாசம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய தயவு இறங்கி இருக்கிறது. அவருடைய அணைக்கும் கரம் உங்களை அணைத்து கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்ற போகிறாரு. ஆமென். உங்களுக்கு எத்தனை லட்சம் கிடைச்சாலும் வராத சந்தோஷம் இந்த ஆராதனையில் ஆண்டு உங்க உள்ளத்துல ஊத்துவாரு. நீங்க எத்தனை பேர் முழு மனதை ஆராதிப்பீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த தேசத்துல போனாலும் வராத சமாதானம், எந்த தேசத்துல போனாலும் வராத சந்தோஷம் கர்த்தர் நீங்க உட்கார்ந்த இடத்துல தரப்போறாரு. ஏன்னா இந்த சந்தோஷம் மாம்சத்துக்குள்ள சந்தோஷம் அல்ல, இந்த சமாதானம் மாம்சத்துக்குரிய சமாதானம் அல்ல. இது தேவனுடைய பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவ பிரசன்னத்தின் சமாதானம், தேவ வார்த்தையின் சமாதானம். இது உங்க உள்ளத்துக்கு தான் புரியும். எத்தனை பேர் ஆயத்தமாகறீங்க? இந்த நாள் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நாள். இந்த நாள் ஒரு தீர்க்க தரிசன ஆவியானவருடைய நாள். இந்த நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுகிற நிமிடம். எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்குறீங்க? தேவனே, என்னை தருகிறேன், என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன்னு அவர் கரங்களில் விட்டு கொடுங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அந்த 5 அப்பத்து 2 மீனையும் அவர் கையில் விட்டு கொடுத்தாங்க. அது எவ்வளோ ஆசீர்வதித்தார் பாருங்க. இன்னைக்கு உங்க கையில் அதை விட்டு கொடுங்க. ஒரு கட்டப்பட்ட கழுதை இருந்துச்சு. அந்த கழுதையை கொண்டு வந்து இயேசுநாதர்கிட்ட கொடுத்தாங்க. இயேசுநாதர் அந்த கழுதையை அலங்காரமா மாத்தினாரு. கழுதைன்னு சொல்லி ஓரமா கட்டப்பட்டிருந்த நிலையிலிருந்து அதன் மேல ஏறி இயேசு சவாரி செய்தாரு. அதற்கு அவ்வளோ கனமும் மகிமை உண்டானது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஏசப்பாட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன் லெவல் மாறப்போகுது, உன் வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது. ஏன் தெரியுமா? நீ விட்டு கொடுத்தது ஒரு மேனேஜர் கையில் அல்ல, ஒரு தொழிலாளி கையில் அல்ல, ஒரு ராஜா கையில் இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்சவருடைய கையில் உன்னை ஒப்பு கொடுக்கறதுனால உன்னை யாராலையும் தொட முடியாது. எந்த பொல்லாப்பும் உனக்கு அணுகாது. எந்த வாதையும் கூடாரத்தை ஜெயிக்காது. எத்தனை ஆவிகள் வந்தாலும் அது 7 வழியா விரட்டுவாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா உன் ஓட்டத்தில் நீ தனிமை அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை அல்ல, யாக்கோபின் தேவன் என் கூட இருக்கிறாரு, என் துணையா இருக்கிறாரு. அன்னைக்கு யாக்கோபோடு சேர்ந்து சென்ற ஆண்டவர் யாக்கோபு தனியா இருக்கும் பொழுது அந்த நடு காடில் ஆண்டவர் தரிசனமானார். ஆமென். ஆண்டவர் தரிசனமானது உண்மை என்றால் இன்னைக்கு உன்னுடைய தனிமையின் பாதையில் ஆண்டவர் தரிசனமாவாரு. உன் வேதனையின் பாதையில் ஆவியானவர் உன்னோடு பேசுவாரு. உன்னை மனமகிழ்ச்சியினால் நிரப்புவாரு. கர்த்தருடைய ஆவியானவருடைய மனமகிழ்ச்சி இறங்குறத நான் பார்க்கிறேன். சிலரை எல்லாம் மனமகிழ்ச்சி ஆளுகை செய்ய போகுது. நீங்க அழக்கூடிய நிலைமை இருந்தாலும் நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா இதுதான் மனமகிழ்ச்சியின் அபிஷேகம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறீங்க? சொல்லுவோமா, தாவீதின் குமாரனை உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, இஸ்ரவேலின் ராஜனை உம்மை உயர்த்துகிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீர்களா? தேவ ஜனமே, அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகளை உடைக்கிற தெய்வீக பிரசன்னம் இந்த ஆராதனை வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் உங்களை அரவணைக்க வந்திருக்கிறாரு, உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல இந்த ஆவியாகிய தேவன் உங்களை அரவணைக்க உங்க அருகாமையில வந்திருக்கிறாரு. அந்த பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்கிறீங்க? அந்த குளுமையான நேரத்தில், அந்த சாந்திரமான வேளையில, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த உன்னதமானவர் உலாவி வந்தாரு. அங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க அத்தி மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்தாங்க. தேவ ஜனமே, அவருடைய பிரசன்னம் அந்த ஏதேமில வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய பிரசன்னம் அது ஏதேமோட நிக்கல, அது உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கு, உன் ஜெபாரையில வந்திருக்கு. எத்தனை பேர் அந்த பிரசன்னத்துல ஏறுறீங்க? அந்த அக்கினி குதிரையில எலியா ஏறினது போல இந்த அபிஷேக பிரசன்னத்துல ஏறி பாருங்க. உங்க கவலை மறைகிறத பார்ப்பீங்க. எத்தனை நாள் தான் கவலையோடு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் கண்ணீரோடு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் பழச நினைச்சு புலம்புவீங்க? ஆண்டவர் புதியதை செய்ய போறாரு. அதற்கு ஆயத்தப்படுத்துங்க, அதற்கு ஆயத்தப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ரிகாபா சந்தலரபா அல்பராத ரகசியந்தலரபா அல்கிரேசியம் பிரகாட்டசலபா ஊடாபா ஜலத்தராதியா அந்தரேதி ரிபல் கிளவுடரபத்தனாரியா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, நாவின் கட்டுகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் இறங்குறதுக்காக நன்றி அப்பா. Thank you Holy Spirit. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து?
ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஓ ஏதும் இல்லை என்ற கவலை, ஏன்னா என் துணையாளர் அருகாமையில் இருக்கிறார், உன்கிட்டதான் இருக்கிறார்னு ஆவியானவர் தெளிவா காட்டுகிறார். உன்கிட்ட உன் தகப்பன் நிற்கிறார்னு ஆவியானவர் காட்டுகிறார். அந்த உன்னதமானவர் அருகாமையில் இருக்கிறார், உன்னை தேற்றுகிறார். சொல்லுவோமா? நம்புவே இறுதி வரை. நீ எவ்வளோ சோர்ந்து போனாலும் அவர் உன்கிட்ட இருக்கிறாரு, அவர் உன்னை அரவணைக்கிறாரு, அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. நீ எவ்வளோ பாவியா இருந்தாலும், நீ எந்த சோர்வுல இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளை நான் உன்னை எப்படி விடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் மகளே, நான் எப்படி கைவிடுவேன் மகளே, நீ என்னை நம்பு மகனே என்று சொல்லுகிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. ஓ என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஏதுமில்லை ஏதுமில்லை, அந்த கவலை எனக்கு இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எனக்கு கவலை இல்லதான், ஏசாப்பா கூட இருக்கிறதுனால அந்த பயம் என்ன ஜெயிக்காது, அந்த போராட்டம் என்ன ஜெயிக்காது, அந்த பயத்தின் ஆவி என்ன மேற்கொள்ளாதுன்னு எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா பாடுகிறீங்க? எல்லாரும் அப்படி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன். அவர் சொன்னதை செய்திடுவாரு. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன். சொல்லுங்க சொல்லுங்க, இருக்கிற இடத்துல வாயை திறந்து சொல்லுங்க. தேவச்சனமே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனமே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவச்சனமே, எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த வேதனையில இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை தனியா விடுவாரா? உங்களை கண்ணீர்ல விடுவாரா? உங்களை கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார் தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க வாங்கலாம். நீங்க கிச்சன்ல நின்று கொண்டு இருக்கலாம், நீங்க பெட்ரூம்ல இருந்து கொண்டு இருக்கலாம், பால்கனியில இருக்கலாம், மாடியில இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், குடும்பமா இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், தனிமையா இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆபீஸ்குள்ள இருக்கலாம், நைட்டு டியூட்டியில இருக்கலாம், இல்ல காலையில நேரம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீ எப்பொழுது கேட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அதை மறக்காத என் பிள்ளையே, உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் விடவே மாட்டேன், உனக்காக நான் உயிரே கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு அந்த உன்னதமான ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறது உனக்கு கேட்குகிறதா? ஆமென் சொல்லுவோம். என் நோட்டத்தில் நான் தனிமையில்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. அவர் உங்களை வெறுக்கவே இல்லை தேவச்சனமே. உங்க அப்பா உன்னை வெறுக்கலாம், உன் குடும்பம் உன்னை வெறுக்கலாம், உன் தாய் உன்னை வெறுக்கலாம், உன் குடும்பத்தார் உன்னை வெறுக்கலாம், உன் அண்ணன் தம்பி உன்னை வெறுக்கலாம், நீ நம்பினோர் உன்னை வெறுக்கலாம். ஆனா அவர் உன்னை கைவிடவே மாட்டார், வெறுக்கவே மாட்டார்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க தேவச்சனமே? சொல்லுவோம். இறுதி வரை உம்மை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன். நல்ல விசுவாசமா அன்போடு
யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் என் தேவன் லேகோமாரா சகரபா எனக்கென்றும் துணை நிகரபா சகதரபரகாரியா என்னாலும் நடத்துவாரே. ஒரு பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இருக்கிற அறையில ஒரு தெய்வ பிரசனம் இறங்குது. அந்த மகிமை இறங்குது. உங்களை உருமாற்ற மகிமை இறங்குது. ஒரு தம்பி இப்படிதான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த தம்பியினுடைய அறையில ஒரு சிலுவையின் காட்சியை பார்த்தான். அவனுடைய 4th ஸ்டேஜ் கேன்சர் மாறினது. தேவ ஜனமே, நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா நீ உண்மையா ஆராதிச்சனா, விடாமுயற்சி ஆராதிச்சனா, ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்வாரு. என்னாலும் நடத்துவாரே. ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னாலும் நடத்துவாரே. அந்த யாக்கோபின் தேவன் என் தெய்வம், எனக்கென்றும் துணை அவரே. ஓ என்னாலும். எத்தனை பேர் இதை தீர்க்க தரிசனமா ஏற்றுக்கொள்றீங்க? என்ன நடத்துவாரு? நோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா ஏற்றுக்கொள்றீங்க? யாக்கோபின் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஓ நான் தனிமை அல்ல. தீபாராதாரபா சந்தலரபா. தீர்க்க தரிசனமா என்று பேசுறாரு. நீ தனிமை அல்ல. ஏற்ற நேரத்தில் அற்புதம் நடக்கும். உன் டைமுக்காக காத்திருக்கிற ஆண்டவர் உனக்கு உதவி செய்யலன்னு நினைக்காத. கர்த்தருடைய டைமுக்காக காத்திருக்கிற. அதை கௌரவமாக நினைக்கணும். அதை சந்தோஷமாக நினைக்கணும். தேவன் உன் டைம் வரும்பொழுது உன்னை தூக்குவாரு, உன்னை உயர்த்துவாரு. தேவச்சனமே, நம்புவே நீருதி வரை, உம்மை நம்புவே இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஓ என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ஓ தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை. ஓ ரபா பாபா தரபா நிகதரபா சந்தரபா பாபா. நம்புவே இறுதி வரை. உம்மை நம்புவேன். நம்புவேன் இறுதி ஒருக்கா கூட சொல்லுவோமா? என் ஓட்டத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தேவச்சனமே, உன்னை தனியா விடல, உன்னை தவிக்க விட மாட்டாரு. நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ பிரகாசமாவ. அவர் அந்த பரலோகத்துக்கு உன்னை கொண்டு செல்லுகிறவரை உன்னை தனியா இருக்க விட மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல போய் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க, என் நேசர் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார்னு எழுதி வைங்க. அந்த வரிகள் வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆண்டவர் என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவ ஜனமே, உன்னை கைவிட மாட்டார். விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. தேவ பிள்ளையே, நீ அவரை விசுவாசி. அவிசுவாசி என்ற ஆவி வெளியே ஓடட்டும். உன் சூழ்நிலையை பார்த்து அவரை தரக்குறைவா நினைக்காத. அவர் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். அவருடைய டைம் வராம இருக்கலாம், ஆனா நீ சோமன் அந்த கட்டு உடையும். அவருடைய டைம் ஏற்ற நேரத்துல உன்னை வெளியே கொண்டு வரும். இந்த 100 நாள் ஜெபம் அவருடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்குது என்பதை முன்னறிவிக்கிறது, முன்னறிவிக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவ ஜனமே, உனக்கு நன்மை செய்கிற அந்த ஆண்டவரை பார்த்து, உன்னை போஷிக்கிற அந்த அப்பாவை பார்த்து, உன்னை பாதுகாக்கிற அந்த அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவாயா?
ஓ தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன் இறுதி வரை. சேர்ந்து சொல்லுவோமா? ஏதும் இல்லை என்ற கவலை. உள்ளத்துல இருந்து தேவச்சனமே அதை ஒன்று உண்மையா சொல்லுங்களேன். அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் தெரியுமா? உங்க உள்ளத்துல இருந்து சொல்லி பாருங்களேன். எந்த கவலையா இருந்தாலும் அதை ஒரு ஓரமா வச்சுட்டு சொல்லுங்க, என் அப்பா என் கூட இருக்கிறார், என்ன கைவிட மாட்டார், என்ன நடத்துவார், என் தலையை உயர்த்துவார், அவர் என்ன வெட்கப்படுத்த விட மாட்டார்னு எத்தனை பேர் விசுவாச அறிக்கை இடுவீங்க? அந்த தோல்வியெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். அந்த தோல்வி வந்ததுன்னா உன் உயர்வுக்கு அடையாளம். நீ தோத்தல்ல, உனக்கு தோல்வி வந்ததுல உன் தலை குனிந்துச்சுல, நீ ஆண்டவரை நம்பு, உன் தலையை உயர்த்துவாரு. எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ அங்கே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க தேவ ஜனமே. உள்ளத்துல இருந்து அப்பாவை உண்மையா சொல்லுங்களேன். அந்த வரியை நாங்க திரும்பி பாடும் பொழுது ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. எத்தனை உண்மை, எத்தனை உண்மை. ஆண்டவர் உன்னை விட்டு விலகினாரா? உன்னை கைவிட்டாரா? இன்னைக்கு இவ்வளவு கௌரவமா இருக்கிறியே, இன்னைக்கு உன்னை இவ்வளவு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாயே, உங்க குடும்பத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு, உங்க பிள்ளைகளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு, உங்க குடும்பத்துல இத்தனை பாதுகாப்பை தந்தாரு, இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? இனிமேலும் நடத்துவா. அந்த விசுவாசத்தை தளர விடாதீங்க. உள்ளத்துல இருந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் நம்புவேன் அப்பா, என் ஓட்டத்துல நான் தனிமை இல்லப்பா, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லப்பான்னு உள்ளத்துல ஆழத்துல இந்த ஆராதனை வேளையில சொல்லுவீங்களா? இறுதி வரை உம்மை நம்புவேன் இறுதி வரை. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த வரிகளை சொல்லுங்க. எனக்கென்றும் துணையா, என்னாலும் நடத்துவாரே. அந்த யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. ஓ என்னாலும் நடத்துவாரே, அவர் என்னாலும் நடத்துவாரே, உன்னை என்னாலும் நடத்துவாரே, அப்பா என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் சொல்றீங்க, யாக்கோபின் தேவனை நான் துணையாக கொண்டிருக்கிறேன், துணை பலனாக கொண்டிருக்கிறேன், பாதுகாவலராக கொண்டிருக்கிறேன், என் தேவன் என் ஆண்டவராக இருக்கிறார், என் தேவன் என் ராஜாவா இருக்கிறார், என்னை காக்கும் என் கர்த்தர் என் வலப்பட்சத்தில் இருக்கிறார்னு விசுவாச முழக்கம் எத்தனை பேர் இடுவீங்க? உங்க குடும்பத்துல நீங்க தான் தேவனால் அழைக்கப்பட்ட எழுப்புதல் கருவி. நீங்க ஒருபோதும் சொந்து போக கூடாது, நீங்க ஒருபோதும் தளர்ந்து போக கூடாது. தேவன் உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்க சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒன்ன கொண்டுதான் இந்த அபிஷேக வார்த்தையை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர போறாரு. ஒரு நாகமான் சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி இருந்தான். அவனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. அவனுடைய விடுதலை இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. அது எங்க தெரியுமா இருந்துச்சு? இந்த நாட்டுல சிறை பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறுமியின் கையில. இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அங்க போய் அவரை சந்தியும் என்று ஒரு சிறுமி சொன்னா. எப்படி இந்த சிறுமிக்கு தெரிஞ்சிச்சு? இந்த சிறுமி அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாள். தேவன் எலிசாவை கொண்டு செய்யும் பயங்கரமான காரியங்களை அவள் உள்ளத்தில் வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்கிற பெரியவர்களே, சிறியவர்களே, வயதானவர்களே, என்னால முடியாதுன்னு சொல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை, இந்த அபிஷேக வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உன் காதுல தருவார் என்றால் உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்துக்குள்ள விடுதலை வரப்போகுது. உன்னை கொண்டுதான் ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ சாதாரணமான நபர் அல்ல, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனால்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பலத்த அபிஷேகம் கொண்ட ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் உன்னதான் அழைக்கிறாரு. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிவில் உன்னை பார்த்து ஆவியானவர் நேருக்கு நேர் பேசுகிறாரு. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த உடைக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, இந்த அபிஷேக வார்த்தை, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உன் காதுக்கு தான் வருதுனா நீ தான் அந்த கோலியாத்தை விழ பண்ண போற. தேவ பிள்ளையே, எத்தனையோ பேருக்கு கோலியாத்தின் சவால் வந்தது. ஆனா தாவீதுனுடைய காதுகள் கேட்ட பொழுது தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை உட்கார விடல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைனா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுவாரு. உன்னை கொண்டு தான் தேசத்தை காப்பாற்றுவாரு. உன்னை கொண்டு தான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவாரு. உன்னை கொண்டு தான் உன் பிசினஸை காப்பாற்றுவாரு. உன்னை கொண்டு தான் உன் ஊழியத்தை காப்பாற்றுவாரு. நீ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைனா அவன் உனக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் கிருபையும் தருவாரு. ஒரு நல்ல தேவ மனுஷன் சொன்னாரு, கேட்க வேண்டியவன் கேட்கணும், கேட்க வேண்டியவன் கேட்கணும். ஆமென். தேவனுக்காக எழும்ப வேண்டியவன் கேட்கணும், அபிஷேகம் பெற்றவன் கேட்கணும். ஓ கோலியாத்து வாரான், கோலியாத்து வாரான்னு அபிஷேகம் பெறாத எத்தனையோ மக்கள் அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர்களுக்குள்ள ஒரு வேகம் வரல. அந்த வேகம் வரவில்லை, அந்த நடத்துதல் வரவில்லை. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு சிறுவன் காதுல ஒரு கோலியாத்தின் சத்தம் கேட்ட பொழுது அவனுக்குள்ள இருந்த அபிஷேகமான தட்டி எழும்ப பண்ணினது. அவன் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனை பகைக்கிற நிந்திக்கிற இந்த பெலிஸ்தியன் யார்? விருத்து சேதனம் இல்லாத இந்த மனிதன் யார் என்று அவனுக்குள் இருந்த அபிஷேகம் பொங்கி எழுந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பெற்ற நீ எப்படி சூரச்செடியின் கீழே நீ சோர்ந்து போய் இருக்கலாம்? அபிஷேகம் பெற்ற நீ கேரித் ஆற்றண்டை எவ்வளவு நாள் சோர்ந்து போய் இருப்ப? அபிஷேகம் பெற்ற நீ யோனாவை போல நீ கப்பலின் அடித்தட்டில் எவ்வளவு நாள் இருப்ப? நீ எழும்பி வருகிற நேரம் இதோ புயலை போல கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறாரு. நீ வெளியே வரும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமாக வைப்பேன்னு கர்த்தருடைய ஆவியானவர், the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். வெளியே வா மகனே, வெளியே வா மகளே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உன் ஜனத்தில் இருந்து ஆபிரகாமை போல கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தேவையில்லாத மக்கள்கிட்ட இருந்து உன்னை பிரித்து எடுத்து ஆமென் எல்லா போராட்டங்களில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு மோசேயை போல ஒரு தலைவனாக, ஒரு எஸ்தரை போல ஒரு தலைவியாக, ஒரு யோசேப்பை போல ஒரு தலைவியாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். உன்னை மாற்றுகிறார், உன்னை மாற்றுகிறார் என்று ஆவியானவரோடு இடைபடுகிறார். உன் நிலைமை மாறப்போகிறது, உன் வறுமை மாறப்போகிறது, உன் தரித்திரம் மாறப்போகிறது, உன்னை நெடுநாள் கட்டி வச்ச சங்கிலி மாறுகிறது, உன் குழியின் அனுபவம் மாறுகிறது, உன்னுடைய சிங்க குகை மாறுகிறது, உன்னுடைய தீச்சலை மாறுகிறது. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வராரு. You are coming out from that situation. You are coming out from the stagnation. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசிக்கிறீங்க? The Lord is bringing you out. கர்த்தர் உன்னை எல்லா விஷயங்களில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறார். உன் மூலமாக தேவன் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்க? இந்த அபிஷேக வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் பயங்கள் ஓடுகிறது. உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் ஓடுகிறது. தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. தேவன் உங்களுக்கு மகிமையானதை தரப்போறாரு. உங்கள் கண்கள் அதிசயத்தை காணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பேசவில்லையோ? கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்காரு. அந்த சத்தத்தை அற்பமாக நினைக்காத. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் பேசணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாடல் மூலமாக, ஒரு வார்த்தை மூலமாக உனக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாத்தியா? That is your future. That is your future. That sound will not make you shame. அந்த சத்தம் உன்னை வெட்கப்படுத்தாது. உனக்கு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற தரிசனத்தின் சத்தம் உனக்கு வேணாம். போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், நீ சிங்கக்கவியின் மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெளியே கொண்டு வாரேன். ஏன் தெரியுமா? உனக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டாரு. உன்னை வெளியே கொண்டு வருவாரு. அந்த கடனில் இருந்து, இந்த திருமண தாமதத்தில் இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவாருன்னு உன் உள்ளத்துல ஓடுற அந்த சத்தம் உன்னை வெட்கப்படுத்தாதுன்னு ஆவியானவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள பேசப்படுகிற அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நீ அற்பமாக எண்ணாத தேவஜனமே. அது கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அருமையான தேவஜனம். நீ தேவனுடைய பார்வையில பிரியமான தேவஜனம். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னை போல் யார் இருக்க முடியும்? தேவன் உன்னோடு இருந்தால் இந்த தேசம் என்ன செய்யும்? தேவன் உன்னோடு இருந்தால் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எந்த மந்திரவாதியா இருந்தாலும், எந்த வில்லி சூனியமா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும் அது நன்மையாக மாறும்.
அது மாறி போகும். அந்த காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறாரு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து துதிங்க. ஆவியானவர் உங்களோடு பேச போகிறாரு. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சில தீர்க்க தரிசன செயல்பாடுக்கு கொண்டு போவாராக. தீர்க்க தரிசன செயல்பாடு என்றால் ஆவிக்குரிய செயல். தேவ ஜனமே, நீ மாம்சத்துல நடக்கிற, நீ மாம்சத்துல ஓடுகிற, நீ மாம்சத்துல பார்க்கிற, அதனாலதான் உனக்கு கால் வலுவல. உன் கண்ணு தெளிவா பார்க்கறதுனாலதான் நீ பள்ளத்துல விழல. இதே போல ஆவிக்குரிய உலகத்துல உனக்கு தரிசனம் என்ற கண்ணு தெரிய வேண்டும். அந்த தரிசனம் தான் ஆவிக்குரிய கண்ணு. நீ ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கலனா உன் முன்னாடி இருக்கிற குழியில விழுந்துருவ. அந்த குழி ஒருவேளை பண ஆசை என்ற குழியா இருக்கலாம், பாவம் என்ற குழியா இருக்கலாம், உலக சிற்றின்பம் என்ற குழியா இருக்கலாம். அந்த குழியை வேவு பார்க்கிறது தான், அந்த குழியை இனம் கண்டு கொள்ளுகிறது தான் உன்னுடைய ஆவிக்குரிய தரிசன கண்கள். தீர்க்க தரிசன செயல்பாடுனா வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வாக்கிங் இன் ஸ்பிரிட், ஜஸ்ட் சீயிங் இன் த ஸ்பிரிட், ஜஸ்ட் ஹியரிங் இன் த ஸ்பிரிட், ஜஸ்ட் மூவிங் இன் த ஸ்பிரிட். கர்த்தர் உன் ஆவியில என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தான். அந்த உள்ளான மனிதனை கொண்டு செய்கிறது தான் ஆவியில் நடக்கிறது, ஆவியில் கேட்கிறது. ஆவியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது ஆவியானவருடைய பலனை கொண்டு நீ ஆவியில் செய்கிறது தான் தீர்க்க தரிசன செயல்பாடு. தேவ ஜனமே, நீ மாம்சத்தில் பிறந்தாய். மாம்சத்தில் உள்ள எல்லா காரியத்திற்குள்ள காரியங்களையும் நீ மாம்சத்தை வைத்துதான் செய்ய முடியும். உன்னுடைய கண்ணால் பார்க்கிற, உன் காதால் கேட்கிற, உன் காலால் ஓடுகிற, உன் கையால் பொருட்களை எடுக்கிற, உன் கையால் எழுதுகிற, இப்படி இந்த உலக விஷயங்கள்ல இந்த மாம்ச சரீரங்கள் பயன்படும் என்றால், இதே போலவே ஆவிக்குரிய மண்டலங்கள்ல, ஆவிக்குரிய உலகத்துல நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இதை ஆவியானவர் தான் உங்களுக்கு கற்றுத்தர முடியும். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. சில ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன். ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் என்றால் தீர்க்க தரிசன செயல், தீர்க்க தரிசன செயல்பாடு, தீர்க்க தரிசன கிரியை. கர்த்தர் தீர்க்க தரிசனமா என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசமா செய்கிறது தான் தீர்க்க தரிசன செயல். ஆண்டவர் இப்பொழுது உங்களை 100 நாள் ஜெபிக்க வைத்திருக்கிறார். இட் இஸ் a prophetical action. இது ஒரு தீர்க்க தரிசன செயல். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில வரப்போகிற மகிமையை பார்த்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்து தேவையில்லாத டூப்ளிகேட்டை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையை நாசாக்க கூடாதுன்னு தான் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை தந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, சிலரை ஆண்டு உபாசிக்க சொல்லியிருப்பார், சிலரை ஜெபிக்க சொல்லியிருப்பார், சிலரை வேதத்தை தியானிக்க சொல்லியிருப்பார். எப்பவும் போல அல்ல, கொஞ்சம் விசேஷமாக அதிகமாக தியானிக்க சொல்லியிருப்பார். சில நேரம் 1 hour அந்நிய பாஷை பேச சொல்லியிருப்பார், 2 மணிக்கூர் பேச சொல்லியிருப்பார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிக்கிறது தான் தீர்க்க தரிசன செயல்பாடு. யார் யாருக்கு என்ன தேவைன்னு ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். சிலருக்கு துதி தேவைப்படும், அவங்க துதிக்கணும். சிலருக்கு அந்நிய பாஷை தேவைப்படும், அவங்க அந்நிய பாஷையில் பேசணும். ஏன்னா சில நேரம் சிலர் துதியில் குறைவாக இருப்பாங்க, சில நேரம் வேத வசனம் வாசிக்கிறதுல குறைவாக இருப்பாங்க. சிலர்லாம் நல்ல வேத வசனத்தை வாசிப்பாங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்டு சொல்றாரு, நீ எதுல பலவீனமா இருக்கிறியோ அந்த பலவீனத்தை அறிந்த ஆவியானவர் உன்னோடு நேருக்கு நேர் பேசுகிறார். உன் உள்ளத்துக்கு அது நல்லா தெரியும், அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனுக்குள்ளாடி இந்த நாட்கள்ல கர்த்தருடைய இழுத்து செல்வாராக. தேவ ஜனமே, இதை இன்னும் புரிகிற மாதிரி உனக்கு சொல்லணும்னா, வேதத்துல எலியா என்ற தேவ மனிதர் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் மேல இருந்த ஒரு சால்வை பூமியில விழுது. அந்த சால்வை விழும் பொழுது this is a prophetical action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. அந்த சால்வை விழுந்தது ஒரு துணி தான் விழுந்துச்சு. இது ஒரு நூலினால் செய்யப்பட்ட துணி. அந்த துணிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த துணி எங்க இருந்து வந்துச்சு, அந்த துணியை யார் அனுப்புனா, அந்த துணிக்குள்ள என்னத்தை ஜோம் பண்ணி அனுப்புனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது கர்த்தருக்கும் எலியாவுக்கும் உள்ள விஷயம். கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காமல், தேவனுடைய ஒரு வெளிப்பாடை பெறாமல், தேவனுடைய ஆவியானவர் எலியாவை ஏவாமல், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகாமல் அந்த சால்வையை அக்கினி குதிரையில் இருந்து கீழே போட்டிருந்தார் என்றால் அது ஒரு வெறும் சால்வையா இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பின்பதாக there is a prophetical action. அதுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு இருந்துச்சு. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுகிறீங்க? தேவ பிள்ளையே, அது ஆவியானவர் போட வச்சாரு. தேவன் அவர் உள்ளத்துல பேசினாரு. இப்பொழுது எலியாவே, நீ எலிசா கூட இல்ல, ஆனா எலிசா கூட ஒரு வரம் இறங்கட்டும், ஒரு
அபிஷேகம் இறங்கட்டும். இந்த சால்வையை கலத்தி கீழே போடுன்னு சொன்னாரு. அந்த சால்வைக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. அது எலிசாக்குள்ள வர ஆரம்பித்தது. எலியாவின் மேல இருந்த தேவனுடைய ஆவியானவர் அந்த சால்வையை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் அந்த எலிசாக்குள்ள கடந்து சென்றாரு. தேவ ஜனமே, இதை உலகம் அங்கீகரிக்காது, இதை மனிதர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புறாவின் வண்ணத்தில் ஆவியானவர் இறங்கினார், அக்னி நாவை கொண்ட ஒரு ரூபத்தில் ஆவியானவர் இறங்கினார். இது சால்வையின் ரூபத்தில் ஒரு சால்வைக்கு உள்ளாக தேவனுடைய ஆவியானவர் அந்த இரட்டத்தனையான கிருபையை, அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை அந்த சால்வையில வைத்திருந்தார். தேவ ஜனமே, அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய கர்ச்சீஃப்ல அபிஷேகம் கடந்து போனது, பவுலுடைய பெல்ட்டுக்குள்ள அபிஷேகம் இறங்கினது, பேதுருனுடைய நிழல்ல அபிஷேகம் இறங்கினது. இதெல்லாம் உண்மைனா பழைய ஏற்பாட்டிலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்தது தான் எலியா. எலியாவுடைய சால்வையில ஒரு அபிஷேகம் இருந்தது. எல்லாரும் அதை துணியா பார்த்தாங்க. அது ஒரு துணி மேல இருந்து கீழே உழுதுன்னு நினைச்சாங்க. தேவ பிள்ளையே, அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்கும் தெரியும் ஒரு துணி தான் கீழே விழுந்துச்சு. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டதை வைத்து நமக்கு தெரிகிறது, that is a prophetical action. அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. அந்த துணிக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அது அந்த மனிதனை உயர்த்துகிற அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில சில தீர்க்க தரிசன செயல்பாடுகள் ஆவியானவர் கொண்டு வர போறாரு. சில தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொண்டு வர போறாரு. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற சில ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தீர்க்க தரிசன செயல்பாடுக்குள்ள கொண்டு வர போகிறாரு. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னாரு, நீ இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு இருக்கிற இந்த எலும்புகள் ஜீவிக்குமா? எசேக்கியேல் சொன்னார், எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் அறிவீரப்பா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவி உள்ள என்றாகும். that is a prophetical action. ஆவியானவர் உள்ள வரும்பொழுது மரித்த நிலமா மாறும் சொல்லுகிறது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. தேவ ஜனமே, அந்த எலும்புகள் எல்லாம் கால் ஊன்றி நின்றது உண்மை என்றால், அவைகளுக்கு சதைகள் உண்டானது உண்மை என்றால், அவைகளுக்குள்ள ஜீவன் உண்டானது உண்மை என்றால், இந்த ஆவியானவர் உங்க குடும்பத்தில் வரும்பொழுது உங்க வாழ்க்கையில விடுதலை வருகிறது நிச்சயம். that is a prophetical action. அது ஒரு ப்ரொஃபட்டிக்கலான விஷயம். அது ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. தேவ ஜனமே, இந்த உலகத்துல ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதற்கு முன்பதாக ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் வைத்திருப்பாரு. அதை பார்த்து தான் ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவராகிய இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிறாரு, தரிசனத்துல பார்க்கிறாரு. அவரு பேர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. that is a prophetical seeing. அது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. அந்த தீர்க்க தரிசன பார்வையில பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். என்ன தெரியுமா காட்டினாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும். தேவ ஜனமே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது இயேசு பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டது. எல்லா உலக விஷயமும் ஃபர்ஸ்ட் ஆவியில உருவாகிறது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உன் பூமிக்குள்ள ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் ஆவியில உருவாகும், ஆவிக்குரிய மண்டலத்துல உருவாகும். அந்த தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். யோசேப்பை பாருங்கள் தேவ ஜனமே, யோசேப்பினுடைய இரவில் ஒரு சொப்பனம் வருகிறது. அவன் எதிர்காலத்தை குறித்த ஒரு சொப்பனம். that is the prophetical dream. அது ஒரு சாதாரண கனவல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன கனவு. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அது பூமியில் உருவானது. அவன் வாழ்க்கை மாறினது. அவன் கண்ட தரிசனத்தின்படியே அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள் வந்தது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பாருங்க தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கபிரியேல் தூதன் வந்து மரியாளோடு பேசுகிறான். நீ ஒரு குமாரனை பெறுவ, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று பேசினார். தேவ ஜனமே, எந்த ஆசீர்வாதமோ பரலோகத்திலிருந்து வரும்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தலாம். ஏதோ விதத்துல அது உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படலாம், அது சொப்பனங்களாக கொடுக்கப்படலாம். அதுக்கு பிறகுதான் அது பூமியில வெளிப்படும். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பார்த்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு உண்டானது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுகிறது. How many are believing? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The word of God is coming to you. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இப்பொழுது எரேமியாவுக்கு நேராக உருவாகவில்லை, இப்பொழுது எசேக்கியேலுக்கு நேராக உருவாகவில்லை, இப்பொழுது உங்களுக்கு நேராக உருவாகிறது. உங்க பெயரை சொல்லி சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த பெயராகிய என்னுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கிறது. என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? something is going to take place. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அது ஸ்பிரிட்ல நடக்குது, அது ஸ்பிரிட்ல நடக்குது, அது
பிசிக்கல் வேர்ல்ட்ல அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஸ்பிரிட்ல செய்றாரு, ஆவிக்குரிய மண்டலத்துல செய்றாரு. உங்க பூமியில வெளிப்படுறதுக்கு முன்னாடி, உங்க வீடுகள்ல அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது ஸ்பிரிட்ல வெளிப்படும். அது ஸ்பிரிட்ல வெளிப்படுறதுனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா ஸ்பிரிட் வேர்ல்ட பாதுகாக்கிறது அக்கினி நிறைஞ்ச ஜெபம். வானமண்டல பொல்லாத ஆவிகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடலாம் நினைக்கும் பொழுது உங்க அக்கினி நிறைஞ்ச ஜெபம், உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த வானமண்டலத்தில் உள்ள உங்க ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும். பாருங்க தேவ ஜனங்களே, 21 நாள் தானியேல் உபவாசிக்கிறாரு. அந்த 21 நாள் உபவாசத்துல பிசாசானவன் எப்படியாவது தானியேலுடைய உயர்வை தடுக்கணும், அவன் தானியேலுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு தானியேலை தடை பண்ணினான். ஆனா ஆண்டவர் அந்த 21 நாள்ல கர்த்தருடைய அக்கினி தானியேலுடைய ஜெபத்திலிருந்து புறப்பட்டது. தானியேலுடைய ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவருடைய ஆன்சர் வந்துட்டு. ஏன்னா தானியேல் ஆண்டவருக்கு பிரியமானவன், அதனால ஜெபம் கேட்கப்பட்டுட்டு, ஜெபம் கேட்கப்பட்டாலும் பூமிக்கு நேர ஆசீர்வாதம் வந்து கொண்டிருந்தாலும் அது பூமியில வெளிப்பட விடாதபடி இடையில ஒரு அந்தகார ஆவி தடுத்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, அவன் ஜெபிக்கட்டும், அவன் 21 நாள் ஜெபிக்கட்டும். ஜெபிக்கிற தானியேல், சிங்கங்களின் வாயை கிட்டக்கூடிய வல்லமையை பெற்ற தானியேல், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்த தானியேல், தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த தானியேல், அவனை போல அந்த தேசத்துல யாருமே இல்லாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய விசேஷித்த ஆவி குடியிருக்கிற அந்த தானியேலே 21 நாள் தன் வயிறை பட்டினியாக போட்டு ஆண்டு சமூகத்துல கரையை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் என்றால், தேவ ஜனமே அடிக்கடி ஜெபிக்காம இருக்கிறோம், அடிக்கடி கோபப்படுகிறோம், அடிக்கடி பின்வாங்கி போகிறோம், நம்ம உடனே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல சில ரூல்ஸ் உண்டு, சில ரெகுலேஷன் உண்டு. அதை நீ பார்க்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையிலுடைய முன்னேற்றத்தை நீனே தடுத்து விடுவாய். தேவ பிள்ளையே, இந்திய அரசாங்கத்திலே நீ பார்க்கலாம், ஓ ரோட்ல போறவங்க எல்லாரும் இடது பக்கம் தான் போக வேண்டும். நீ வலது பக்கம் போனா அந்த வண்டி இடிக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனை தான் அது. தேவ ஜனங்களே, அந்த வண்டி இடித்த பிறகு ஐயோ இந்த வண்டி இடித்துட்டேன்னு நீ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? வலது பக்கம் போக கூடாதுன்னு இந்தியா கவர்மெண்டுடைய ரூல்ஸ் இருக்குதுன்னா நீ இந்தியா கவர்மெண்டுடைய ரூல்ஸை மதிக்கணும். இதே வெளிநாட்டில் போகும்பொழுது நீ வலது பக்கம் தான் போகணும். நீ இடது பக்கம் போனா சில கண்ட்ரீஸ்ல உனக்கு அது ப்ரோஹிபிட்டடா இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதே போல பரலோகத்தின் ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. கர்த்தர் சில விஷயத்தை செய்யணும்னா அதற்கு சில ரூல்ஸ் இருக்கிறது. தேவ ஜனங்களே, டெட் பாடியை உயிரோடு எழுப்பின ஒரு தேவ மனிதன், பல வீல் சேர்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எழும்பி நடக்க பண்ணின ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறாரு, there is a rule of engagement. சில ரூல்ஸ் இருக்கிறது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ட் பண்ணுகிற சில ரூல்ஸ் இருக்கிறது. அந்த ரூல்ஸ் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, நீ ரொம்ப நேரம் ஜெபித்தும் விடுதலை இல்லாம இருக்கலாம். ஏன் தெரியுமா? சத்தியத்தை அறியாமல் இருப்ப. அதனால தான் பைபிள்ல ஜெபத்தை குறித்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தருகிறாரு. ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கிற ஜெபத்தை காண்பித்தாரு. ஏன்னா ஜெபத்தில் பல வித்தியாசங்கள் உண்டு, கேட்கப்படாத ஜெபங்கள் உண்டு. தேவ ஜனமே, மனுஷனுடைய இச்சைக்கு ஏதுவாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. தேவ ஜனமே, எப்படி ஜெபிக்கணும்னு ஆவியானவர் தான் சொல்லி தருவாரு. எதை ஜெபிக்கணும்னு இடைப்படுவாரு. நம்ம இஷ்டத்துக்கு ஜெபிக்கும் பொழுது சில ஜெபங்கள் கேட்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லி தரலனா நீங்க ஜெபித்து விடுதலை வராது. அதனால தான் ஆண்டவர் சில மையமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தராரு. there is a prophetical action. சில தீர்க்க தரிசன செயல்பாடு உண்டு. எத்தனை பேர் உலர்ந்த நிலைமையை பார்த்து ஆவியில நிரம்பி ஜெபித்து இருக்கிறீங்க? எசேக்கியேல் உலர்ந்த நிலைமையை பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் பேசினாரே தவிர சொந்தமாக பேசல. தேவ ஜனமே, நீ எத்தனையோ முறை ஜெபித்து இருக்கலாம், எத்தனையோ முறை நீ சில விஷயங்களுக்காக ட்ரை பண்ணி இருக்கலாம், ஆனா அது நடக்காமல் இருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப வேண்டிய லெவல்ல உன்னை நீ விட்டு கொடுத்திருக்க மாட்ட. நீ அந்நிய பாஷை பேசின உடனே நீ ஆவியில நிரம்பிட்டேன்னு நினைக்காத. நீ தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நீ ஆவியில நிரம்பிட்டேன்னு நினைக்காத. நீ ஆவியில நிரம்பிட்டேன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதம் யார் தெரியுமா தருவாரு? அது பரிசுத்த ஆவியானவர் தான் தரணும். நீ ஆவியில நிரம்பினா சங்கிலிகள் உடையும். நீ ஆவியில கரெக்டா நிரம்பினா கட்டுகள் உடையும், அற்புதங்கள் நடக்கும். அதுதாங்க உங்க சிக்னல். அங்கதான் நீங்க ஆவியில நிரம்புறீங்க. ஆவியில நிரம்பும் பொழுது சில மாற்றங்கள் வரும். அதுதான் உண்மையான ஆவியில் நிரம்புகிற
பொழுது, எல்லா நேரம் நீங்க துதிக்கும் பொழுது கட்டுகள் உடையணும்னு அவசியம் இல்லை. தேவன் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணுவாரு. அந்த நேரம் வரைக்கும் நீங்க துதிக்கணும். அப்பதான் ஆண்டவர் பாப்பாரு, இந்த பிள்ளை உண்மையாட்டை துதிக்கிறான், இந்த மகன் உண்மையாட்டை துதிக்கிறான். ஆமென். இவன் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று துதிக்கிறான் என்று அவர் அறிந்து கொள்வார். ஏதோ விடுதலைக்காக நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேலைக்கார மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய நினைத்தால் தேவ ஜனமே, அது தவறான விஷயம். இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிற அல்லவா, அதுதான் உன் லிமிட்டா இருக்குது. ஏன்னா அற்புதம் நடக்கலன்னா நீ துதிக்க மாட்ட. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அற்புதத்துக்காக துதிக்காத, தேவன் கிரியை செய்யணும் துதி. ஏன்னா அப்பந்தான் நீ துதித்து கொண்டே இருப்ப. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு இறங்கி வருவாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக துதித்தனா அது நடந்த பிறகு நீ துதிக்காமல் போகலாம். அதான் ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆவியானவர் உன்னை நிரப்ப விட்டு கொடு. ஆண்டவர் நிரப்புற விதத்துல நிரப்புவாரு. ஏதோ ரெண்டு அந்நிய பாஷை பேசணும்னு நீ நிரம்பிட்ட நினைக்காத. அது ஒருவேளை உன் பாத்திரத்துல காவாசி தான் நிறைஞ்சிருக்கும், உனக்கு தெரியாத தேவச்சனமே. அதனாலதான் நான் இத்தனை நாள் துதிச்சேனே. சில நேரம் நீ 100 நாள் ஜபத்துல கலந்து கொண்டும் உன் பாத்திரத்துல காவாசி தான் நிரம்பி இருப்ப. அப்படி என்றால் நீ இந்த நாட்கள்ல முழுவதாக விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் உன்னை நிரப்புறதுக்கு விட்டு கொடுக்கணும். தேவன் உன்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதை சாமுவேலை போல தெளிவா கேட்கணும். தேவ ஜனங்களே, இன்னைக்கு அநேகர்கிட்ட தேவன் பேசுகிறாரு, ஆனா தேவன் தான் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி குட்டி சாமுவேல் சந்தேகப்பட்டானோ, எப்படி தெளிவில்லாமல் இருந்தானோ, அப்படி அநேகர் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல தேவ சத்தம் கேட்குது, ஆனா அது தேவ சத்தமான ஒரு சந்தேகம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்யுங்க. நீங்க முன்னேறி போவீங்க. உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த உபதேசத்தை ஆண்டவர் ஏன் தெரியுமா தாராரு? நீங்க எத்தனை ஜெபித்தும் சிலப்போ விடுதலையாகாம இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ ஜனமே, சில நேரம் நீ ஜெபம் பண்ணி விடுதலையாக மாட்ட. சில நேரம் நீ அந்நிய பாஷையில ஜெபித்து விடுதலை வராம இருக்கலாம். சில நேரம் நீ உபவாசம் பண்ணி நீ விடுதலை ஆகாம இருக்கலாம். ஏன்னா உனக்கு சத்தியத்தின் ரகசியம் தெரியல. உன் மனக்கண் பூட்டப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு உன் மனக்கண்ணை திறக்கணும். சில சத்தியங்களை உனக்கு ஆண்டு தரணும். அந்த சத்தியம் உன் உள்ளத்துக்குள்ள போகும் பொழுது அது விடுதலையை கொண்டு வரும். தேவ ஜனமே, எத்தனையோ சீசர்கள் பேய்களை விரட்டி பார்க்கறாங்க, பேய்கள் போக மாட்டேங்குது. ஒரு டைம்ல ஆண்டு சொன்னாரு, போங்க பேய்களை விரட்டுங்கன்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் பேயெல்லாம் ஓடுச்சு. ஆனா திரும்பி ஒரு நாள் வருகிறது, ஒரு பேய் பிடித்த நபரை கொண்டு வராங்க. இந்த சீசர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அந்த பேய் போகவில்லை. இப்ப ஏன் போகலன்னா, ஏன்னா இவங்களுக்கு சொந்த அபிஷேகம் கிடையாது. அவங்க ஒரு இம்பார்ட்டேஷன் வாங்கிட்டு போனாங்க, அவங்க ஒரு பகிர்ந்தளிப்பை வாங்கிட்டு போனாங்க. ஆனா ஏசப்பாக்குள்ள இருந்த தனி ஜெபம் சீசர்களுக்குள்ள இல்ல. இதை நீங்க சிலுவை மரணத்துல பார்க்கலாம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. தேவ ஜனமே, அப்படின்னா இந்த ஜனங்களுக்குள்ள, இந்த சீசர்களுக்குள்ள உபவாசம் இல்ல, ஜபம் இல்ல. வசனம் சொல்லுகிறது, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது. அப்படி என்றால் சில பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு you want to take a prophetical action, that is called fasting. உன் வாயை கண்ட்ரோல் பண்ணி உன் வயிற்றுக்குள்ள ஆகாரம் போகாம இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசன செயல்பாடு. நீ அதை செய்யும் பொழுது உன் ஆவி பலனடையும். உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் அவன் வசனத்தினால் பலப்படுவான். அப்பொழுது பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் அது போய்விடும். சில ரகசியங்கள் உண்டு தேவ ஜனமே. இந்த ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சீசர்கள் பேய்களை விரட்டும் போது போகவில்லை என்றால் அதுல ஒரு பாகம் அவர்கள் உபாசிக்கல, அவர்கள் ஜெபிக்கல. மற்றொரு பாகம் தேவன் அவர்களுக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தல. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ பூமியில எதை கட்டுகிறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அதுக்கு பிறகு பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வர ஆரம்பித்தது. இவன் லிஸ்திரான் ஒரு பட்டணத்தில் போகும் பொழுது அங்க தொற்கால்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி மரிக்கிறா. அந்த சகோதரியை உயிரோடு எழுப்புகிறான். ஏன் தெரியுமா? சில விலையேறப்பட்ட ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டான். நீ பூமியில எதை கட்டுகிறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியில கட்ட அவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். இந்த அபிஷேகம் வந்த பிறகுதான் அவன் முடவனை எழுப்புனான். அவன் அபிஷேகம் நிறைந்த பிரசங்கங்களை பேசினான். இந்த அபிஷேகம் வந்த பிறகுதான் அவன் மேல ஒரு மாற்றமே வந்தது. தேவ ஜனமே, நீ ஆவியில உண்மையாட்டை நிரம்பினா அந்த கட்டு உடைகிறத நீ பாப்ப. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறா. நீ இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்துருனுடைய சகல சதிகளையும் கர்த்தர் உடைக்கிறார். வேதத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவ ஜனங்களே, அவங்க ஜெபிக்காததினால் சங்காரமானவர்கள் போடவில்லை. அவர்கள் ஜெபிக்கிற கூட்டம் தான். ஆனா அவர்களுக்கு சத்தியத்தின் அறிவில்லை, வேதத்தின் அறிவில்லை, வேதத்தை குறித்த ஞானம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஒவ்வொரு பேரை பார்த்து
சொல்லுகிறாரு, சத்தியம் என்ற ஞானத்தை பிடித்துக்கொள். வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு போதிக்க யாருமே இல்லையா? ஆவியானவர் போதிப்பார். அந்த அபிஷேகம் போதிக்கும். இந்த வசனங்களை எல்லாம் எந்த மனிதனும் எனக்கு போதிக்கவில்லை. உங்களோடு நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் என்னை அழைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தவர், தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக அழைத்த தேவன், என்னை ஊழியனாக அழைத்த தேவன், இந்த அபிஷேகத்தினால் நிரப்பின தேவன், அந்த அபிஷேக சத்தத்தினால் இதையெல்லாம் போதித்து தருகிறார். உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். ஏதோ நோட்டு பெண்ணோடு நான் உட்கார்ந்து பேசுகிறேன் நினைக்காதீங்க தேவச்சனமே. என் கண்களை மூடுகிறேன். ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், அதை உங்களோடு பேசுகிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரேயர் டைம் சேனல்ல எந்த நேரத்திலையும், எந்த இரவுலையும், எந்த பகல்லையும், உங்களுக்கு எந்த போராட்டத்தில் இருந்தாலும், நீங்க ஐசியூக்குள்ளே இருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் உன்னோடு பேசுவா. யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா தேவஜனமே? ஹல்லேலூயா. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினது டாக்டர் கிடையாது, எந்த இன்ஜினியரும் கிடையாது, எந்த போலீஸும் கிடையாது, எந்த அரசாங்கமும் கிடையாது. அந்த மரித்த லாசருவின் கல்லறைக்குள்ள சென்ற இயேசுவின் வார்த்தை. இயேசு வெளியே தான் நின்னாரு, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அந்த கல்லறைக்குள்ள போச்சு. அந்த கல்லறைக்குள்ள போன வார்த்தை என்ன தெரியுமா? லாசருவே வெளியே வா. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நிறைஞ்ச வார்த்தை உங்க வாழ்க்கையில இறங்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சில மறைமுகமான சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. அது பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவ ஜனங்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் செபித்தும் விடுதலை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் சத்தியம் என்ற ஞானம் இல்லை, தீர்க்க தரிசனம் என்ற ஞானம் இல்லை, ஆவியானவர் சொல்லுகிற ஞானம் இல்லை, ஆவிக்குரிய உலகத்தை குறித்து ஞானம் இல்லை. உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கூட கொடுத்திருப்பாரு. அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது ஸ்பிரிட் வேர்ல்டுல, அது ஆவிக்குரிய உலகத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அந்தகார லோகாதிபதி தேவ ஜனத்தை தடுக்கணும், எழுப்புதலை தடுக்கணும். இவனுக்கு பணம் வந்துட்டுனா ஊழியத்தை தாங்க தொடங்கிடுவான். இவனுக்கு படிப்பு வந்துட்டுனா இவன் ஆண்டவருக்காக புத்தகங்களை எழுத தொடங்கிடுவான், ஆண்டவருக்காக பேசுவான். இவனுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிச்சுன்னா தேவ ஜனங்களுக்காக நிப்பான்னு சொல்லி உன் ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்கான். அதை ஆண்டவர் தடுக்கல தேவ ஜனமே. அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு அவர் தடுப்பாரா? இல்ல தேவ ஜனமே. உன் குடும்பத்துல ஏதாவது கட்டுகள் இருக்குன்னா அந்த கட்டுகளின் அதிபதி உன் ஜெபத்தை தடுத்து கொண்டிருக்கிறான். உனக்கு வந்த ஜெப குறிப்பின் ஆன்சரை தடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஒரு ஆன்சர் உனக்கு வந்துட்டு, ஆனா அது பாதி வழியில சண்டையில இருக்குது. நீ தொடர்ந்து விசுவாசிக்கணும். உன் கையில அந்த ஆசீர்வாதம் வருகிற வர உன் ஜெபத்தை நிறுத்தாத, உன் விசுவாசத்தை நிறுத்தாத. அது உனக்கு வந்து கொண்டிருக்கு. நீ பயப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த தேவ திட்டமா இருந்தாலும் அது தடை பண்ண சாத்தானால முடியாது. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு மனிதன் பூமியில இருக்கிற வரைக்கும், வேத ரகசியங்களை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் பூமியில இறங்கிதான் ஆகும். ஜெபிக்காமல் இருந்தால்தான், வேத ரகசியங்களை புரியாமல் இருந்தால்தான், பரிசுத்த ஆவியின் நடத்துதலை புரியாமல் இருந்தால்தான் அந்த ஜெப குறிப்பு பாதி வழியிலே நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சில தீர்க்க தரிசன செயல்பாடுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு போகிறாரு. சில ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷனுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியதுதான். கர்த்தர் சொல்லுகிறத செய்ய வேண்டியதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேசுகிறார் அதை செய்ய வேண்டியதுதான். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே ஒரு கேன்ல தண்ணி எடுத்து நீ டெய்லியும் உன் வீட்டை சுத்திலும் தெளின்னு சொல்லுவாரு. சில நேரம் சொல்லுவாரு, மகனே நீ சாயந்தரத்துக்கு பிறகு உபாசம் போட்டு ஒரு நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே இந்த சாயந்தரம் இந்த 9 மணி ஜெபத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 மணிக்கு ஒரு பாட்டு போட்டு துதின்னு சொல்லுவாரு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எகைன் 1 hour கேட்டு அதை எழுதி வைன்னு சொல்லுவாரு. வாட் எவர் மே பி, நீ 8 மணிக்கு இந்த உலகத்துல வேலை பார்க்குறியே, நீ ஆண்டவருக்காக தினமும் ஒரு 2 மணிக்கு ஒதுக்கி உன் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திற்காக தேவன் என்ன சொல்லுகிறார் என்று ஒரு 2-3 மணிக்கு ஒதுக்கி ஜெபிக்கிறதுல உனக்கு என்ன குறைவு வந்தது தேவ பிள்ளையே? நீ உன்னையே ஆராய்ந்து பார். ஒரு கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கிறது போல இந்த வசனத்துக்கு நேராக உன் முகத்தை பார். வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் ஒரு கண்ணாடி. இதுல உன் லெவலை பார்த்து கொண்டு இந்த வேத வசனம் எனக்கு குறை சொல்லுகிறது என்று இந்த வேத வசனத்தையோ ஊழியர்களையோ நீ ஒரு நாளும் தப்பா நினைக்காத. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது ஒரு கண்ணாடி போல, அதுல நீ எப்படி இருக்கிறாயோ அதை தான் அது காட்டும். அதுல ஒரு ஆளு நின்னா ஒண்ணுன்னு காட்டும், அவங்க மூஞ்சில கரிகள் இருந்துச்சுன்னா கரிகளை காட்டும், அவங்க அலங்கோலமா இருந்தா அலங்கோலத்தை காட்டும், அவங்க அழகா இருந்தா அவங்க அழகை காட்டும். தேவ ஜனமே, வேத வசனம் என்ற கண்ணாடி முன்னாடி நின்னு கொண்டிருக்கிற, ஆவியானோருக்கு முன்னாடி நின்னு கொண்டிருக்கிற ஒரு ஸ்கேன் மிஷினாலேயே உன் வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குதா
இருக்குதா, உன் காலில் பிரச்சனை இருக்குதான்னு ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனால உன் உறுப்புகளுக்குள்ளாக சில ரேஸ், சிலது கடந்து சென்று சில ரகசியங்களை கண்டுபிடிக்க இந்த மனிதன் படைத்த மெஷினாலே முடியும் என்றால், உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த அந்த ராஜாதி ராஜா, அந்த மகிமையின் ராஜா, அந்த ராஜாதி ராஜாவுடைய கண்களுக்கு உன் பிரச்சனை தெரியாமல் இருக்குமா? அவர் உன் பிரச்சனையை ஸ்கேன் பண்ணி காட்டுகிறார். நீ அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, நீ சொல்லுகிறதை நான் செய்வேன். தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யூ டெல் மீ லார்ட், லெட் மீ ஹியர் as your servant. நான் உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய தேவ ஊழியக்காரனாக, தேவ பிள்ளையாக என் குடும்பத்தை நான் நடத்தணும், என் தொழிலை நான் நடத்தணும். நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். என்ன செய்ய வேண்டும் அப்பா? என் வாழ்க்கைக்காக நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை தரம் மாறுகிறதற்காக நான் வெளி தேசத்துக்கு வந்திருக்கிறேன். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் கடினமா உழைக்கிறேன். இது எல்லாம் உங்க உலகத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உலக விஷயத்திற்காக மட்டும்தான் உதவுமே தவிர, உங்க குடும்பத்தை ஒரு வில்லி சுனியம் தாக்க வருதுன்னா, உங்க குடும்பத்துல ஒரு மரணம் வருதுன்னா, உங்க குடும்பத்துல ஒரு கேன்சர் ஆவி வருதுன்னா, உங்க வருமானம் பாதுகாக்காது. வேதவசனம் சொல்லுகிறது, நகரத்தை கர்த்தர் காவாராகில் ஆமென், காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால நீங்க எத்தனை உழைச்சாலோ கர்த்தர் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இல்லை என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு உங்க வாழ்க்கையில இடமில்லை என்றால், ஆண்டவர் உங்களை பாதுகாக்க முடியாது. தேவஜனமே, இந்த அருமையான சத்தியம் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி காட்டுறார் என்றால், வசனம் சொல்லுகிறது, நீங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், நீங்க தான் விடுதலை ஆகுறீங்க. உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு யாரோ ஒரு ஆளு உங்களை ஒப்பு கொடுத்து 100% ஆண்டுக்காக ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, உங்களை கொண்டு லட்சங்களை தொடுவாரு. உங்களை கொண்டு தான் பிசினஸ் தொடங்குவாரு. உங்களை கொண்டு தான் ஊழியத்தை செய்வாரு. இந்த சத்தத்தை 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு 100 மடங்கு ஆசீர்வாதம் வெளியே வரும். உன்னை கொண்டு 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு. ஏன்னா நீ 100க்கு 100 கீழ்ப்படுகிற. ஒருவேளை நீ 60% கீழ்ப்படிந்தாலும் 60% ஆசீர்வாதத்தை பார்ப்ப. இன்னைக்கு சிலர் ஆண்டு அழைக்கிறாரு, யாரு 100% ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை உருமாற்ற ஒப்பு கொடுக்குறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தில் கிரியை செய்வாரு. ஆண்டு சொல்லுகிறது அதுதான். ஆண்டு சொல்லுகிறார், நீ ஒரு இன்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு கூலி வேலை, ஏதோ ஒரு வேலை இந்த உலக விஷயத்துக்காக பார்க்கும் பொழுது 1-2 மணிக்கூர் ஒதுக்கி வச்சு உன் பரலோக விஷயத்துக்காக, உன் குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படுறதுக்காக, உன் குடும்பத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு ஒரு 100 நாள் ஜெபிக்க கூடாதா என்று ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி இந்த அருமையான 26வது நாள்ல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருடைய ஆவியானவர் ஆவலா இருக்கிறார் உன் அண்டை வர, உன்னை வழி நடத்த. அவருடைய ஆவியானவர் ஆவலோடு இருக்கிறார். என் பிள்ளையான் கிட்ட வராதா, என் சத்தத்தை கேட்காதான்னு சொல்லி அந்த கெட்ட குமாரனுக்காக காத்திருந்த தகப்பனை காட்டிலோ வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ அவர் சொல்லுகிறதை கேட்க ஆயத்தப்பட்டனா, உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார், உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார் என்று உன்னை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இந்த அருமையான வார்த்தைகளை ஆவியானவர் ஒவ்வொரு பேரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான தேவ சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோமா? இந்த அருமையான தேவ வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய வார்த்தை ஆமென் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அது தேனிலும் தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்க ஆத்மா உயிரடையும், நீங்கள் ஜீவன் பெறுவீர்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வேறு ஆண்டு பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தனிச்சம்பம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்பி இருக்கிறார். அநேக சத்தியங்களை பேசியிருப்பார். தனிச்சம்பம் பண்ணுங்க. நம்ம பிரேயர் மியூசிக் சேனல் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அதனோடு இணைந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் அந்நிய பாஷை ஜெபம் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணுகிறோம். தேவ பிள்ளைகள் 100 நாள் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் அதை ஒரு ஆயுதமாக தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கண்டினியூவாக நிரப்புகிறாரு. அப்போ தான் இந்த 100 நாள் ஜெபம் பயங்கர வெற்றி உள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஜெபிங்க. காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட்டுன்னு டைம் பார்க்காம டைமை ஒதுக்கி ஜெபிங்க. பயங்கரமான விடுதலை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.